அண்ணா, ஓகே அண்ணா. நன்றி 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 சிஸ்டர். நம்ம சிறப்பு விருந்தினரை பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரே ஒரு சின்ன ஏன்னா நீங்க உங்களுடைய நேரம் ரொம்ப பொன்னான நேரம், பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை, விருந்தினரோடு எனக்கு இருக்கிற அனுபவத்தை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கறையில் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு ஆர்ஜி டைசன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவரோட பழகின அந்த பழக்கத்துல சில விஷயங்களை நான் குறிப்பிட இங்க விரும்புகிறேன். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு நிலவ வேண்டும், எல்லா உயிர்களும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்கிற விஷயத்த ஒரு நகைச்சுவை நடைமுறையிலும் வாழ்வியல் முறையிலும் யதார்த்தத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் டைசன் அவர்கள். அவரோட எனக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் பழக்கங்கள்ல நாம பார்த்த விஷயங்கள், வியந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நடக்கிற விஷயத்த தனது அளப்பரியா அந்த சரண்டரிங்னு சொல்லுவோம், சரணடைதல் அப்படிங்கிறது. அந்த சரணடைதலை நான் முழுவதாக இந்த மனிதரிடம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்றது வேற, கிருஷ்ணா அப்படிங்கிறத தன்னை அதாவது தன்னை பாவித்து சரணடைதல் என்பது வேறு. அப்போ இங்கு இறை அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கிறது என்கிற அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபரை இந்த ஞான விதை என்கிற இந்த நிகழ்ச்சியானது வாழ்வியல் சார்ந்த விழிப்புணர்வை விதைப்பதற்குண்டான ஒரு முயற்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். 2036 ஆண்டுக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் என்று ஒன்று வரப்போகிறது என்று நம்மளுடைய WHO உலக சுகாதார அமைப்பு அது தெரிவித்திருக்கிறது. அதுல இந்த வாழ்வியல் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாம, அதாவது எண்ணங்கள் தூய்மை இல்லாம, நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த விழிப்புணர்வு இல்லாம நிறைய விஷயங்களை நாம காலம் தாழ்த்தி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எதிர்வினையாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு துரிதமான ஒரு விழிப்புணர்வை தொடர்ந்து விதைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அன்பு நண்பர், அவருடைய இங்கு வருகை ரொம்ப ஒரு 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 வேல்யூபிளான ஒரு வருகைங்க. திரு டைசன் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் நிறை செல்வம், நீலாயுள், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்புடன் அந்த பிரார்த்தனையோடு, அந்த துரிதமான அந்த நிகழ்வோடு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை நாம் உங்கள் முன்னே அறிமுகம் செய்து இந்த தளத்தை நாம் அவரிடையே ஒப்படைக்கக்கூடிய நேரம் இதுங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். த ஃப்ளோர் இஸ் யோர்ஸ்ங்க. மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. சர்வம் கிருஷ்ணாத்மா. திரு சசிகுமார் அவர்களுக்கும் சிந்தியா சகோதரி அவர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு காலை வணக்கம். அவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கிருஷ்ணனுடைய பாதங்களை தொட்டு வணங்கி ஒரு அற்புதமான காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க சசிகுமார் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அவருடைய எண்ணங்களும் அவர்களுடைய செயல்களும் ரொம்ப பிரமிக்க வச்சது. அவருடைய சந்திச்சப்பவே ரொம்ப பிரமிக்க வச்சது. அப்பவே அவர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும், ஒரு நண்பராகணுங்கிற உணர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஆத்மாவுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு. இந்த உணர்வுகள் சில ஆத்மாக்களை நம்ம சந்திக்கும் பொழுது பிணைந்து கொள்ளும். அந்த உணர்வுகள் அதுதான் ஒரு தெய்வீகமான ஒரு தன்மை. அது ஒரு அன்பினால வர்றது. நம்ம உடலுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, நம்ம ஆத்மாவுக்கும் ஒரு உணர்வு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையில அதிகாலையில இப்படி ஒரு அழகான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய திரு சசிகுமார் நமது நண்பருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி நண்பர். இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நிறைய பேரு கடவுள் இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கு இன்னும் இதுவரைக்கும் பதிலே நிறைவேற்றி தெரியாது. நம்மளுக்குமே நம்மளே நிறைய ஒரு கேள்விக்குறியாத வச்சிருக்கோம், கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. அந்த உணர்வை பத்தி தான் நான் சொல்ல போறேன். நம்ம நான் தன்னம்பிக்கை பேச்சு, நம்ம நம்பிக்கை பேச்சு எவ்வளவுதான் பேசினாலும் நம்ம அந்த கடவுள்ங்கிற தன்மையை நம்ம உணரலைன்னா எத்தனை பேச்சு கேட்டு நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அப்ப அந்த கடவுள் அப்படிங்கிற தன்மை யாருன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற தன்மை தான். அகம் பிரம்மாஸ்மி. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த
அகத்துக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம கடந்து பாக்குறதா, அது எல்லாத்துக்குமே தெரியும். கடவுள் அப்படின்னா கடந்து உள்ளே கடந்து பாக்குறது அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் நான் உணர்ந்ததை நான் கடவுள்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அன்பு மைத்தனம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அன்பு உள்ள அன்பு கொண்ட நெஞ்சத்துல இறைவன் 100% இருப்பான். நான் அப்படி உணர்ந்துதான் பகவான் கிருஷ்ணன். நான் வந்து வேறொரு மார்க்கத்துல தான் இருந்தேன். என்னுடைய பேர்லயும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த இதுல இருந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னை உணர வைத்தான் பகவான். அதுக்கு வந்து நம்ம காரணம் அன்பு தான். அது தன்னலம் இல்லாத ஒரு அன்பு. அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா, அதுக்குள்ள உருவாச்சுன்னா, கிரியேட் பண்ண முடியாது, அதை உருவாக்கணும். உருவாச்சுன்னா அது நம்ம செயல்களாலும் நம்ம எண்ணங்களாலும் அது உருவாயிடும். அப்படி உருவாச்சுன்னா கண்டிப்பா இறைவனை காணலாம். கண்டிப்பா இறைவனை காணலாம். அப்புறம் கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணன்னா யார்? அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை இருக்கு பகவான் கிருஷ்ணனுக்கு. ஆனா பகவான் ஒரு ஒரு பெண் கோபியர்கள், இந்த உலகத்திலேயே சிறந்த பக்தர்கள் யார் அப்படின்னா அவங்க கோபியர்கள் சொல்லுவாங்க. கோபிகைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கிருஷ்ணன் கூட இருக்க கோபிகைகள் தான் உலகத்திலே சிறந்த பக்தர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுள்னா ஒரு பயத்தோட பயபக்தியோட இருப்போம். பயமா இருக்கும். ஐயோ கடவுள் தண்டிச்சிருவாரு. சின்ன வயசுலயே சொல்லிடுவாங்க, கண்ணை குத்தி போடுவாரு. அந்த பயத்திலேயே நம்ம இருப்போம். கடவுள்னு அது பயம் இல்லை. கடவுள் நம்ம தான், நம்மளை உணர்றதான் அந்த கடவுள். அப்ப அந்த கோபிகைகள் என்ன பண்ணாங்கனாக்கா, மிகப்பெரிய அன்பை இறைவன் மீது செலுத்தினார். உலகத்திலேயே மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொன்னாரு ஆசைன்னு. ஆனா கிருஷ்ணனுடைய இதுல வந்து அவரு சொல்றது மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணம் காமம், லஸ்ட். அந்த காமத்தினாலதான் நம்ம வந்தோம். அந்த காமத்தினாலதான் நம்மளுக்கு எல்லா ஆசையும் இருக்கும். காமம் அப்படிங்கிற ஒரு ஆசை மனிதனுடைய எண்ணத்தில் இல்லை என்றால் அவன் வந்து எதை பத்தியும் நினைக்க மாட்டான். சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டான், அப்படி பண்ணணும், ஆடம்பரமா இருக்கும்னு நினைக்க மாட்டான். வேறுபாடுகள் எதுவுமே இல்லாம இருக்குங்கிறது தான் அந்த ஒரு ஆன்மீக கருத்து. அப்ப அந்த அந்த பெண்மணிகள் என்ன செஞ்சாங்கன்னாக்கா, அந்த கோபியர்கள் தன்னுடைய காமத்தையே எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்தார். எனக்கு எல்லாமே நீதான், என்னை முழுதாக நீ என்னை ஏற்றுக்கொள், எனக்கு எல்லாமே நீதான். சுத்தமா தன்னை முழுதாக சரணாகதம், சசிகுமார் சொன்னார் இல்லையா, அந்த சரணாகதத்தை, அதுதான் சரணாகதம். எனக்கு எல்லாமே நீதான், இது எல்லாமே எடுத்துக்கோ, என் உயிர் நீதான், என் உடல் நீதான், எல்லாமே உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி புனிதமா நம்ம உடலை மெயின்டைன் பண்றது. கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணன் சொல்ற மிகப்பெரிய முதல் தர்மம் என்னங்கிறது, அதுக்கு முன்னாடி இது இப்படி ஃபுல்லா சமர்ப்பிச்சதுனாலதான் அவங்க வந்து சிறந்த பக்தர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் இறைவன் மேல வராது. எல்லாமே இறைவன் தான், அவனாலதான் எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சிட்டோம்னா நான்கிற எண்ணம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு எதிர்வினைக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, திரும்பி ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்தாலே போதும். அப்ப நல்லதே செஞ்சா நல்லதே வரும். பகவான் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்னன்னா உடலை பேணுவது. நம்ம அதை செய்யறோமா? ஆனா நீங்களும் செய்யறீங்க. 4 மணிக்கு சார் அந்த இது அருமையா நடத்திட்டு இருக்காரு. அந்த இதுல வந்து மனசையும் உடலையும் பேணுவது அற்புதமா வழி நடத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் பெரிய கிஃப்ட் அவரு நம்மளுக்கு. அந்த உடலை பேணுவது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய தர்மம் சொல்றாரு கிருஷ்ணன். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வரும் பொழுது எதையுமே கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரலன்னு நம்ம சொல்றோம். உண்மைதான், எதையுமே கொண்டு வரல. ஆனா ஒண்ணு கொண்டு வரணும். அது என்னன்னா நம்ம உடல். நம்ம உடலை தந்து அனுப்புறான். இந்த ஆத்மாவுக்கான இந்த ஒரு உடல், இந்த போர்வை நீ போத்திக்கோ, இதுதான் உன்னுடைய உடல். இது வந்து நீ இந்த ஆயுள் தீரும் வரை இந்த ஆத்மாவை புனிதமா வச்சுக்கிறதுக்காக, இதுக்காக ஆத்மாவை புனிதமா வச்சுக்கிறதுக்காக, இந்த ஆத்மா வாழக்கூடிய ஆலயமாக, இந்த ஆத்மா வந்து என்னுடைய ஒரு பாகம், அதை நீ பத்திரமா வச்சுக்கிறதுக்காக இந்த உடலை நான் தரேன்னு சொல்லி அனுப்புறோம். நம்ம எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்றோம், எத்தனை பேர் உடலை பாதுகாத்துக்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்னதான் பண்ணாலும் அதுக்கு மீறி நம்மளுக்கு நோய்கள் வந்தால் அது வந்து நம்மளுடைய கருமால சேருதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதையும் சேராமல் தடுக்க நம்மளால முடியும். நம்மளுடைய உடலை நம்ம பாதுகாப்பது நம்மளுடைய மிகப்பெரிய, அதான் இறைவன் கிருஷ்ணன் சொல்றாரு, உடலை பேணுவது உனது முதல் தர்மம். நீ நான் கொண்டு வந்த என் சாயல்ல இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த உடலை வந்து நீ வந்து இந்த ஜென்மம் ஃபுல்லாவுமே காலையிலயோ மாலையிலயோ 1/2 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்ய அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த மதங்களிலும் சொல்லப்படாத அற்புதமான ஒரு விஷயம். யாருமே உடலை பேணுன்னு சொல்லவே மாட்டாங்க.
உடல், பொருள், ஆவி இதெல்லாம் பத்தி திங்க் பண்றதே இல்லை. ஆன்மீகம் வந்து நம்ம வந்து உடலை தூய்மையாக வைத்தால்தான் இறைவன் குடியிருப்பான். உடல் வந்து இறைவனுடைய ஆலயம் நம்ம முன்னோர் ஆன்மீகவாதிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயின் பொருளே இதுதான். ஏன்னா உடல் உடல் நிம்மதியா இருந்தா தான் மனசு நிம்மதியா இருக்கும். உடம்புல ஏதாவது நோய்னா நம்மளுக்கே தெரியும். நம்ம மனசு ஃபுல்லா டவுன் ஆயிரும். அதனால உற்சாகமா முதல்ல நம்ம உடலை பேணுவோம். ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நம்மளை 24 மணி நேரம் சுமக்கக்கூடிய உடலுக்காக 1 மணி நேரம் நம்ம ஒதுக்குவோம்ங்கிறது தான் இறைவனுடைய அந்த இது. அது ஒண்ணுங்க. ஏன் பகவான் கிருஷ்ணன் ஏன் நான் வந்து டக்குன்னு அந்த விஷயத்துல போய் நுழையல. ஏன்னா நான் வந்து என்னுடைய கிட்டத்தட்ட 29, 30 வயசு வரைக்கும் நான் வேற ஒரு இதுல இருந்து அந்த மார்க்கமும் எல்லாமே உண்மைதான். எல்லாமே அன்புதான். எல்லா மார்க்கமும் சொல்வது இறைவனைத்தான். ஆனா நான் வந்து இந்த கிருஷ்ணனுடைய வழியில வந்து உணர்ந்தது என்னன்னா, அப்டேஷன். கிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க அப்டேட்டடா இருங்க. எந்த கடவுளும் நம்ம அப்டேட்டடா இருங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு கொள்கை இருக்கும். இந்த மதத்துல இதுதான் கொள்கை. அதை மீறவே கூடாது. அது வந்து 20,000 2000 எத்தனையோ வருடங்கள் முன்னாடி இருந்த கொள்கைகளை நம்ம பின்பற்றிட்டே வருவோம். எல்லா இதுலயும் அப்படி பின்பற்றிக்கிட்டே வருவோம். ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நீ எதுக்கு பின்பற்றன்னு கேட்கிறார். 2000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கொள்கையை நீ ஏன் பின்பற்றுகிறாய்? நீ அப்டேட் ஆகு. நம்ம அப்டேட் ஆனாலே இப்ப நம்ம சூரியன் எஃப்எம்ல நான் 23 வருஷமா ஒர்க் பண்றேன்னா, என்னை இன்னும் நம்பர் 1 ஒரு ஆர்ஜேவா நான் இருக்கேன். அவங்க சூரியன் எஃப்எம்ல நீங்க பெரிய அசெட், நீங்க பெரிய சொத்துன்னு இன்னும் சொல்றாங்க. ஏன் நீ ஒரு ஆர்ஜேவா வச்சிருக்காங்க? பல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் நான் போகல. ஆர்ஜேவா வச்சிருக்காங்கன்னாக்கா, நம்ம அப்டேட்டடா இருந்ததுனால தான். நான் பழைய காலத்துல நான் முன்ன சூரியன் எஃப்எம் சேரும்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் பண்பலை 93.5 இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். இதே இதே நான் பேசிட்டு இருந்திருந்தேன்னா, நான் வந்து ஒரு அப்டேஷன் இருக்கு. இப்ப பேசினா, நீங்க கேட்டிருக்கீங்க சூரியன் எஃப்எம் 93.5 நான் உங்க ஆர்ஜே டேசன் பேசிட்டு இருக்கேன். அந்த அந்த இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்துரணும். அப்டேஷனோட வந்துரணும். வரும்போது இந்த தலைமுறையை நம்ம கவர் பண்ணி இருக்கலாம். அப்படிங்கிறது தான் அதனுடைய பெரிய உண்மை. அதனால பகவான் சொல்றது, நீங்க வந்து முன்னோர்கள் ஒரு கூற்ற சொல்லியிருக்கலாம். நீ இதுதான் ஃபாலோ பண்ணணும். ஆனா இந்த காலம் மாறிவிட்டது. இந்த காலத்துடைய தன்மை வேற. இது கலியுகம். இந்த காலம் மாறிவிட்டது. அப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாரி உன்னை நீ அப்டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்மள அப்டேட் பண்ணிட்டாலே நம்ம வந்து அதுக்காக பழமையை விடுன்னு நம்ம சொல்லல. இந்த காலத்துக்கு தகுந்த மாரி அந்த பழமையை புதுப்பித்து இறை வழிபாடுக்கு வா அப்படிங்கிறார். இப்ப அவரு சொல்ற மெயின் இது எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் யோசிச்சு பாருங்க. நம்ம அப்டேட் ஆயிட்டா யாருக்கும் பிரச்சனை இல்ல. இந்த தலைமுறையும் நம்ம அரவணைச்சுட்டு போலாம். பழைய தலைமுறையும் நம்ம அரவணைச்சுட்டு போலாம். நம்மளுக்கும் அவங்களுக்கு இடையில இருக்கிற கேப் போயிரும். அந்த டிஸ்டன்ஸ் போயிரும். இன்னும் எனக்கு வந்து நண்பர்கள்ன்னு சொன்னீங்கன்னாக்கா, சின்ன சின்ன பசங்க தான் நண்பர்கள். அப்ப ஒரு 20 வயசுக்கு மேல 25 வயசு, 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நெறைய ஏன்னா அவங்களுடைய வேவ்ஸ்க்கு நம்ம வரோம். ஏன்னா நம்ம அப்டேட்டடா இருக்கோம். அதனால எல்லா வகையான வயது இது பார்க்காம நம்ம வந்து அந்த உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு அன்பு, ஒரு ஆர்ப்பம். அண்ணா அப்படின்னா ஒரு அன்பு இருக்கணும். ஆனா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆத்மார்த்தம் இருக்கணும். அவருக்காக நம்ம ஒண்ணும் இல்ல. ஏன் கடவுள் நம்மள கடவுள் சக்தி ஏன் நம்மள நெருங்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குட்டி கதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லாம ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சுத்தமா கடவுள் நம்பிக்கை அவர் கிடையாது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அப்ப வந்து ஒரு சுவாமிஜி வந்து கடவுளை பார்த்திருக்கேன்னு சொல்லி இவர் கேள்விப்படுறாரு. உடனே கிண்டலா அவர் சாமிஜி கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன் சுவாமி நீங்க வந்து கடவுளை பார்த்திருக்கீங்களாமா? அவர் மௌனமா இருக்காரு. அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்குல்ல. அவரு தியானத்துல இருக்காரு, மௌனமா இருக்காரு. இவரு கோவம் வந்துருது. திரும்பி திரும்பி கேட்கிறாரு. அப்ப வந்து சுவாமிஜி மௌனம் கலைஞ்சு, ஆமாய்யா நான் பார்த்திருக்கேங்க அப்படின்ட்டாரு. எப்படி நீங்க பார்த்திருக்கீங்க? அப்ப கடவுள் என்ன கேட்டாலும் குடுப்பாரான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா கடவுள் என்ன கேட்டாலும் குடுப்பாரு. உடனே இவரு கிண்டலா சொல்றாரு. எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும். வாங்கி குடுங்க கடவுள்கிட்டன்னு கேட்கிறாரு. உடனே அவரு சிரிக்கிறாரு சுவாமிஜி. குடுப்பாருப்பா. எனக்கு குடுப்பாரு. உனக்கு குடுக்க மாட்டாரு அப்படிங்கிறாரு. அது என்ன கடவுளுக்கு என்ன பாரபட்சம்? உங்களுக்கு குடுப்பாரு, எனக்கு தரமாட்டாரு. உடனே அந்த சுவாமிஜி சொல்றாரு, தூரத்துல ஒரு நபர் போயிட்டு இருக்காரு. பாத்தீங்களா? ஆமா, போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு ரூ. 100 வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்ட்டாரு. என்ன சாமி நீங்க என்ன லூசா? அவரு வந்து யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ரூ. 100 கேட்டா, "ஐயோ போய் உழைச்சு சம்பாதியா, பிச்சை எடுக்காதயான்னு" என்னை திட்டுவாரு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஓகேப்பா, அவரு திட்டுவாருல்ல. இதே நீ வந்து அவர்கிட்ட நெருங்கி பழகு. யாரோ ஒரு நபர் தெரியாது. நெருங்கி பழகு. நண்பனாக்கு. உனக்கும் அவருக்கும் பயங்கர பிணைப்பு, லவ். நண்பன், நண்பேன்டா. அப்படி சொல்லி நண்பனாகு.
நண்பனான பின்னாடி நீ போய் 100 சாமி நண்பனான பின்னாடி 100 என்ன சாமி கேட்கறது? அவன் பாக்கெட் இருக்குது அப்படியே நான் எடுத்துருவேன், அள்ளி எடுத்துட்டே மாப்பிள்ள கூட ஒரு 500 அப்படி சொல்லி அள்ளி எடுத்துருவேன்ல மாப்பிள்ள. இதுதானப்பா கடவுளுக்கும் உனக்கு இருக்கிற பிணைப்புன்னு சொன்னார் அவர். நீ கடவுளை நெருங்காமல், கடவுளிடம் நீ நெருங்கி பழகாமல், அவரை நண்பனாக்கி கொள்ளாமல், கடவுள் ஒண்ணும் செய்யல, கடவுள் யாரும் இல்ல, கடவுள் இல்ல, கடவுள் இல்லைன்னா என்னப்பா அர்த்தம்? அவர் எப்படிப்பா அன்னோன் பர்சன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாரு அவரு. அப்பதான் அவர் யோசிக்கிறார். இதுதாங்க நம்ம ஏன் விலகி இருக்கோம் கடவுள் தன்மையிலிருந்து? இதுதான் காரணம். நம்ம குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மனைவிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எத்தனையோ பேர்த்துக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா கடவுளுக்காக நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? பண்றதே இல்லையில நம்ம. கடவுளுக்காக நீங்கள் 1 மணி நேரத்தை ஒதுக்கி பாருங்கள், அவனுடன் உறவாடி பாருங்கள். அவன் திருப்பியெல்லாம் பேச மாட்டான், ஆனா அவனை உணர முடியும். நான் உணர்ந்திருக்கேங்க, பயங்கரமா உணர்ந்திருக்கேங்க. மருதமலை முருகன் எல்லாம் பயங்கர மகாசக்தி கொண்ட முருகன். வாடா நான் இருக்கிறேன்னு கூப்பிட்டுருக்கேன். போன வாரம் கூட கூப்பிட்டேன். அப்படி போன வாரம் திடீர்னு தோணிச்சு மருதமலை போலான்னு. நான் போகும்போது அங்க 7 மணிக்கு மேல கார் விட மாட்டாங்க. இப்ப கார் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்புறம் ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ் பாய், எங்க ஆபீஸ்ல ஆபீஸ் பாய் அந்த பையனை கூப்பிட்டுறேன். கூப்பிட்டு நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா, யாருமே நம்ம இவர் ஆபீஸ் பாய், இவர் ஹெட், இவர் மேனேஜ், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவன் தான் அன்னைக்கு எனக்கு தெய்வமா இருந்தான். எங்க ஆபீஸ் பாய் அந்த செல்லக்குட்டி, அவன் தான் தெய்வமா நான் அன்னைக்கு. அவனுக்கு நான் அவன் வீடு பக்கத்துல இருக்கு. டேய் தம்பி, இது மாதிரி மருதமலை முருகனை பார்க்கணும்டா, 7 மணிக்கு மேல கார் விட மாட்டாங்களா? நீங்க வாங்கினா உங்க விஐபி தரிசனம் கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் அவன் ஒரு ஆபீஸ் பாயா இருக்கான், இவர் ஒரு ஹெட்டா இருக்காரு. நோ 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 நோ. இறைவன் யாரை செலக்ட் பண்றாங்களோ அவன் தாங்க உயர்ந்தவன். அந்த பையன் வர சொன்னா நான் போனேன். யாரு காரையும் விடலீங்க. 7 மணிக்கு மேல என் கார் மட்டும் மேல போச்சு. இது முருகனுடைய செயல். கடன்னு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி போய் நிறுத்த வச்சு, ஆளுயர மாலை தூக்கி கழுத்துல போட்டு முருகன் வரவே நான் யாருன்னே சொல்லல. ஆனா அந்த பையன் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கூட்டிட்டு போறான். ஏன் நான் சொல்றேன்னாக்கா, அந்த அன்பு, அவனை பார்க்கணும். இன்னைக்கு வெறி கொண்டு முருகனை நம்ம பார்த்தே தீரணும். அன்போட நான் நினைக்கும் பொழுது நமக்கு இந்த சம்பவம் பேரூர்லயும் நடந்திருக்குது, பல கோயில்கள்ல நடந்திருக்குது, திருப்பதியில நடந்திருக்குது. திருப்பதியில யாருன்னு யாருக்கு தெரியுங்க, நடந்திருக்குது. இது காரணம் என்னன்னா லவ், வேற ஒண்ணும் இல்ல. அதீதமான லவ். நீங்க உங்க குழந்தைய நினைச்சா எப்படி பொங்குது லவ். ஒரு புதுசா ஒரு லவ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கு புதுசா ஒரு லவ் ஏற்படுது 2 பேத்துக்கும். அந்த பொண்ணுக்காக உயிரவே கொடுப்பான். 24 மணி நேரம் தூங்க மாட்டான். திடீர்னு எந்திரிச்சு மொபைல் நோண்டுவா, ஏதாவது மெசேஜ் அனுப்பி இருக்கிறாளான்னு பார்ப்பான். பார்ப்பானா இல்லையா? அந்த பொண்ணும் பார்க்கும். ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலைன்னா சண்டை. ஏன்? லவ் 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 லவ். அப்போ நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நம்ம நம்பிக்கைக்கு கடவுள் கூட இணையணுங்க. கடவுள் கூட இணைஞ்சா, நான் செஞ்சேன், நான் பண்ணுனேன், என்னால நடந்தது, என்னால ஆச்சுங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போயிரும். அப்ப பயம் போயிரும், கவலை போயிரும். எல்லாம் அவன் கொடுத்துருவான். நான் இப்படித்தான் 5 பைசா கையில இல்லைனாலும் எல்லாம் அவன் கொடுத்துருவான். என்னத்த கவலைப்படுறது? அவ்வளவுதான். அவன் கொடுத்துருவானுங்க, கொண்டு வந்து தருவான். நீங்க அந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா அவன் எல்லாமே நம்மளுக்கு தருவான். அன்பையும் தருவான், நட்பையும் தருவான், லவ்வையும் தருவான், எல்லாத்தையும் தருவான். அதனால அன்புங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அன்புங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் தாங்க. எல்லா வன்மையையும், எல்லா விதமான தீமையையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். பகைமையை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஆயுதம் தான் அன்பு. அந்த அன்பை நம்ம இறைவன் மேல வைக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த நம்மளுக்கு 4 மைண்ட் இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், குருஜி எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. 4 மைண்ட் இருக்கு நம்மளுக்கு. கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டு, அன்கான்சியஸ் மைண்டு, 4th மைண்ட் டிவைன் மைண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க. இதுல நம்ம இருக்கிறது இந்த கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும். எப்பவுமே நம்ம அந்த காரண அறிவிலே இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சந்தேகத்திலேயே இருக்கும். கடவுளா? உண்மையிலேயே ஒரு முருகன் தருவானா? உண்மையிலேயே முருகன் கூப்பிடுவானா? உண்மையிலேயே கிருஷ்ணன் தருவானா? கிருஷ்ணன் பண்ணுவானா? இல்ல நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு உழைக்கிறதுக்கான அந்த திவ்ய சக்தி தர்ற அவன் தானே. அதுங்கிறது நம்ம உணர்றது இல்ல. நம்ம எல்லாமே நம்மளா நினைச்சுக்கிறோம். அப்போ இன்னொன்னு கேட்பாங்க, நம்மளுக்கு ஏன் இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு இந்த துன்பம் வருது? நம்ம தான் என்னதான் இறைவன் கூட நெருங்கி இருந்தாலும், இறைவன் கூட நம்ம உள்ள நுழைஞ்சாலும் ஏன் நம்மளுக்கு இந்த துன்பம் வருதுன்னா, அதுக்கு ஒரு குருஜி ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை ஒண்ணு சொன்னார். அது என்னன்னா, இந்த பிரபஞ்சம், சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த பிரபஞ்சம் வெடித்து சிதறிய ஒரு துகளில் ஒரு துகள் தான் பூமி.
பரிமாண மாற்றத்தால, கால மாற்றத்தால சுழன்று சுழன்று பல கோள்களா உருவாச்சு இப்படின்லாம் சயின்ஸ் சொல்லுது. அந்த துகள். அதே மாதிரி ஆன்மீகம் சொல்றது வந்து பகவான்னா அது நம்ம பல வடிவங்கள் எடுத்துக்கலாம். சிவன எடுத்துக்கலாம், பிரம்மாவ எடுத்துக்கலாம், விஷ்ணுவ எடுத்துக்கலாம், கிருஷ்ணன் யார் வேணா நீங்க எடுத்துக்கங்க. அந்த இறைவனுடைய இந்த வெடித்து சிதறிய துகள், அந்த துகளில் ஒரு அந்த பிரளயத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு துகள் தான் நம்ம எல்லா உயிர்களும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய ஆன்மீகம் சொல்லுதுங்க. அந்த துகள் என்ன பண்ணுதுன்னா பூமிக்கு வருது. ஒரு ஆன்மாவா மாறி பூமிக்கு வருது. இறைவனுடைய அவர் பேராத்மா, நம்ம எல்லாம் ஜீவாத்மா. குட்டி குட்டி ஆத்மா நம்ம எல்லாம் பிரிஞ்சு வர்றோம் அங்கிருந்து. வந்து நம்மளுடைய இந்த பூமிக்கு வர்றோம். வரும்பொழுது இந்த பென் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பென் ஷேப்ல நம்ம வரோம்னு வைங்களேன். இந்த பென் ஷேப் தான் நம்மளுடைய ஆன்மாக்கு ஒரு ஷேப் இறைவன் கொடுக்குறான் வரோம். ஏன்னா அவனுடைய இடத்திலிருந்து பிரிந்த ஒரு உடைந்த துகள் தான் நம்ம. அப்ப திரும்பி நம்ம போகும்போது இதே பென் ஷேப்பில் இருந்தாதான் அந்த இறைவனுடைய இடத்தில் நம்ம வந்து ஒட்ட முடியும் இல்லையா? ஒரு சதுரமா பிரிஞ்சு வந்து சதுரமா அங்க போய் நின்னாதான் அந்த ஷேப் போய் அங்க போய் ஒட்டும். அந்த சதுரம் வட்டமாச்சுன்னு ஒட்டாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பூமிக்கு வரும்பொழுது ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் எல்லாம் பாடி ஆடுன்னு ஆடி பல செயல்கள் செய்து பல கர்மாக்கள் செய்து வஞ்சனைகள் செய்து வினைகள் செய்து துரோகங்கள் செய்து நம்ம பண்றது எல்லாமே பல செயல்கள் இருக்கு. அத்தனை செயல்களையும் செய்யும் பொழுது அத்தனையும் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆன்மா பாதிக்கப்படுது. அத்தனையும் நம்ம ஆன்மாவை பாதிக்கப்பட்டு அந்த ஏன் ஆன்மா பாதிக்கப்படுது? நீங்க வரும்பொழுது ஒரு குழந்தை தெய்வமா வருது இல்லைங்களா? அந்த குழந்தையோட ஆன்மா தெய்வங்க இது. அதனாலதான் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாமே இந்த தெய்வமா வந்தவங்க தான் பூமியில. தெய்வமா அப்படி வரோம். ஒரு குழந்தை தெய்வமா வரோம். அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா உலகத்துல நம்ம செய்யற செயல்களால நம்ம அந்த குழந்தை மனசோட இருக்கிறோமா? இல்லைங்க. மாறிடுறோம் நம்ம. அப்ப ஆன்மா மாறிடுது. அது உண்மைதானே? அப்ப அந்த ஆன்மாவோட ஷேப் மாறிடுது. நம்ம வந்து உலக வாழ்க்கையை ஒரு கட்டத்துல முடிக்கிறோம். முடிக்கும் பொழுது நம்ம திரும்பி போறோம். அடடா! எங்கிருந்து வந்தோம் திரும்பி அங்கேயே போகணுமே. வீட்டுக்கு வந்தது நான் வீட்டுக்கு தானே போகணும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு போட்டு நீங்க வாரீங்க. வந்து போட்டு கடைசியில வீட்டுக்கு தானே திரும்பி போகணுங்கிற மாரி. வீட்டுக்கு தான் நம்ம போய் ஆகணும். அப்ப வந்த இடத்துக்கு திரும்பும் பொழுது, பென் ஷேப்ல வந்த நானு சிலிண்டர் ஷேப்ல போறேனுங்க. அங்க போய் எப்படி ஒட்டும்? ஒட்டாது. அப்ப பகவான் சொல்றாரு, அடாடாடா செல்லக்குட்டி, நீ வந்து இந்த ஷேப்ல போனீங்கடா, இப்படி திரும்பி உப்பிட்டு வந்திருக்கிறியே, நீ போய் கொஞ்சம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி பூமின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி உன்னோட ஆத்மாவை சுத்தப்படுத்தி நீ மறுபடியும் பென் ஷேப்ல திரும்பி படைச்சலாம். அப்பதானே இங்க இது ஒட்டும். நான் என்னடா பண்றது? உன்னுடைய பார்ட் இங்க ஒட்ட மாட்டேங்குதுடான்னு திருப்பி அனுப்புறாரு. அதான் பிறவிங்கிறார். எங்க குருஜி எங்களுக்கு சொல்லி தந்தது. அப்ப அந்த பிறவியை கழிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம போன ஜென்மத்துல ஆடுன ஆட்டம், பாடாத பாட்டத்துக்கெல்லாம் இங்க அனுபவிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. நரகம் இதுதான். சொர்க்கம் இதுதான். அப்ப இங்க வந்து அந்த துன்பத்த நம்ம அனுபவிக்கிறோம். அதனால நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது, வறுமை வருது, துன்பம் வருது, நோய்கள் வருது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து மூலம். இது வந்து நம்ம எகென்ஸ்டாவும் நினைச்சுக்கலாம், இப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா சில விஷயங்கள் நினைக்கும் இந்த பிறவி துன்பம் ஏன்? இறைவனை வணங்கியும் பிறவி துன்பம் ஏன் நினைக்கும் பொழுது இது உண்மையா தெரியுது எனக்கு. இதனாலதான் அந்த இதை எப்படி கரைக்கிறதுன்னா நற்செயல்கள் செய்வது. அதனாலதான் பஜ கோவிந்தத்துல கோவிந்தனை துதி கோவிந்தனை துதி நீங்க கேட்டிருப்பீங்க. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னு அவர் பாடுவார். கோவிந்தம் பஜ மூடமதே. யாரு? ஆதிசங்கரர். அவர் எவ்வளவு பெரிய ஞானி. 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஞானி. அவரு எவ்வளவு பெரிய ஞானி. அவரு சொல்றாரு கோவிந்தனை துதி. அதான் பஜ கோவிந்தத்தோட மீனிங். மரணம் உன்னை நெருங்கும் பொழுது நீ கற்றது பெற்றது உற்றது நீ பற்ற ஞானம் உன்னுடைய இலக்கியம் இலக்கணம் எதுவுமே உங்களோட வராதுப்பா. அங்க கோவிந்தன் தான் இருப்பான். அதாவது இறைவன் தான் இருப்பாங்கிறாரு. கோவிந்தன் இறைவன் தான் அந்த இடத்துல இருப்பான். அதனால இந்த பிறவியில அவன துதி. இளமை செல்வம் கல்வி இதெல்லாம் ஆணவம் கொள்ளாதே. ஒரு நொடியில் அதை உன்னை விட்டு போய்விடும் சொல்றாரு. கரெக்ட் தானுங்க. அதனாலதான் நம்ம வந்து இளம பூத்து குலுங்குது அப்படிம்பாங்க. இளம சொட்டுது அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நம்ம தமிழ் மாதிரி அற்புதமான மொழியே கிடையாதுங்க. அதில் இருக்கிற அந்த அந்த வார்த்தைகள் எடுத்தீங்கன்னா இளமை சொட்டுதுடா. ஆனா அந்த பொண்ணை பாரு இளமை சொட்டுது. இளமை சொட்டுதுன்னு என்ன அர்த்தம்? சொட்டிட்டே இருந்த ஒரு நாள் என்ன ஆயிரும்? காணாம போயிருங்க அது. சொட்டுச்சுன்னா தீர்ந்து போயிரும். அப்போ அந்த இளமை ஒரு நாள் தீர்ந்து விடுன்னு சொல்லால சொல்றான் தமிழ். சொல்லால் மறைமுகமா சொல்றான். இளமை பூத்து குலுங்குது. ஆமா பூத்து குலுங்கும். பூத்து குலுங்குது ஒரு நாள் என்ன ஆகும்? உதிர்ந்துரும். அந்த பூவெல்லாம் உதிர்ந்துரும். காயாகும், கனியாகும். கடைசியில ஒண்ணுமில்லாம போயிடும். இது இந்த தத்துவத்தை தான் சொல்றாங்க. அதனால இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கருத்துக்கள் எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான்.
அன்பால எல்லாத்தையும் அணுகுங்க. எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது நம்மளுக்கு. இவன் இது கொடுத்தாதான் நம்மளுக்கு இது அன்பு கொடுத்தா அன்பு வரும், அது ஓகே. அவன் ஒருத்தனுக்கு கொடுத்தாதான் அவங்க கிட்ட இருந்து வருங்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவிகள் செய்ய